In financial management, there is an important concept called present value. I will post two separate classes, one English, another one Tamil. இப்போ தமிழில் சொல்லிடுறேன். ப்ரெசென்ட் வேல்யூங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேயா? அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்க. 10 இயர்ஸ் முன்னாடி வாங்கினீங்க, 1,00,000 ரூபா கொடுத்து. இன்றைக்கி அதனுடைய வேலை 5 லட்சம். ஓகே, அப்போ அது என்ன சொல்வீங்க? அப்ரிசியேஷன், லாபம், கெயின்பீங்க. ஓகேயா? ஸோ இது அப்படியே நம்ம ரிவர்ஸில் போகலாம். ஓகேயா? அது இன்றைக்கி 5 லட்சம் இருக்குல்ல, 10 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் அந்த லேண்டு வாங்குறதுக்கு பதிலாக உங்கள் ஃப்ரெண்ட் வந்து பணம் கேட்குறாரு, உங்கள்கிட்ட லோன் கேட்குறாரு. சரி, நீங்கள் லோன் கொடுத்துட்டீங்க 1 லேக். அப்போ கேட்குறீங்க எப்போ திரும்ப தருவீங்க? அதுக்கு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நான் 10 இயர்ஸ் கழிச்சு திரும்ப தருவேன் அப்படிங்கிறாரு. அப்போ 10 இயர்ஸ் கழிச்சு அவர் 1,00,000 ரூபா கொடுத்தா உங்களுக்கு ஓகே? அவங்களுக்கு கண்டிப்பாக நாட் ஓகே. ஏன்னா இந்த 1,00,000 ரூபா வச்சுட்டு உங்களால் அந்த லேண்டை வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் கால் கிரவுண்டு தான் வாங்கலாம். பிகாஸ் த வேல்யூ ஹஸ் கான் ஸோ மச், ஆர் த மணி வேல்யூ ஹஸ் கம் டவுன். கரெக்டாக? அப்போ என்ன சொல்லுவீங்க? எனக்கு மினிமம் ஒரு 3 or 4 lakhs கூட அப்படிம்பீங்க. ஓகே, லேண்டு எவ்ரி டைம் ஏறுறது. மேபி பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒன்று கம்மியாக இருக்கும், 3 lakhs இருக்கும். ஓகே, ஒரு 4 lakhs வச்சுக்கோங்க. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் 10 இயர்ஸ் முன்னாடி 1,00,000 ரூபா கொடுத்ததும், ஓகே, இன்றைக்கி நீங்கள் 4 lakhs கேட்குறீங்களா அவர்கிட்ட கொடுக்க சொல்லி. ஓகேயா? கரெக்ட். இப்போ ஹவு டு யூ கால் திஸ் ஒன்னா, அந்த 10 இயர்ஸ் முன்னாடி இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட்ஸ் போடும்போது present value of 4 lakhs, present value of 4 lakhs, 10 years from now is 1 lakh. Present value of 4 lakhs from 10 years is 1 lakh. Okay.